ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குயிக்காக பார்டர் வச்சு ஒரு ட்ரெண்டி ஸ்லீவ் டிசைன் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்டர் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, 2 கலர் இருக்குது பார்த்தீங்களா, காப்பர் கலர் அப்புறம் ஒரு க்ரீன் கலர், அந்த ரெண்டையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வச்சுட்டு டிசைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பார்டரை மட்டும் நான் அட்டாச் பண்ணிடுவேன் ஸ்லீவோட. சரிங்களா, இப்போ ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். நான் ஸ்லீவ் வரையலை, அப்படியே தான் ஸ்லீவை கட் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே இருக்கிற பார்டர் தான் வந்து நான் ஸ்லீவோட ஃபைனலாக அட்டாச் பண்ண போகிறேன். அது வரைக்கும் மேலே இருக்கிற இந்த 2 பார்டர் வச்சு தான் நம்ம சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி பெரிய பார்டர்ஸ்லாம் வந்துச்சா இந்த ஸ்லீவ் டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இது கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு இன்னும் வசதியாக போச்சு. இதை வந்து எவ்வளோ தூரம் என்னால் மடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு நான் மடக்கிடுறேன். ஸோ எனக்கு வந்து எல்லாமே ஈவனான சைஸஸில் தான் பீசஸ் கிடைக்கும். அதே மாதிரி கீழே அந்த க்ரீன் பீஸையும் வந்து நான் ஃபுல்லாக மடக்கி எடுத்துடுறேன். ஸோ அதுலேயும் எனக்கு வந்து எல்லா சைடும் ஈவனாக இருக்கிற மாதிரி கிடைச்சிரும். நான் ஒவ்வொரு இதாக மெஷர் பண்ணி கட் பண்ண எனக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. சரிங்களா, அப்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ண பிறகு ஒரு லைன் போட்டுக்கிற, ஸ்ட்ரைட் லைன் வந்து ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு இப்போது 2 காப்பர் பீஸ், ஃபஸ்ட்டு நான் ஒரு காப்பர் தான் எடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. ஸ்லீவ் தைக்கும்போது மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு ஃபஸ்ட்டு கீழே வந்து இந்த மாதிரி காப்பர் பீஸ் எடுத்து நான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு அது வந்து ஒரு ஸ்டிச் போட்டு வரேன். அதாவது அந்த சென்டர் மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து 1 இன்ச் அளவுக்கு இடம் இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி நான் ஒரு பீஸை 2 பீஸை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அதே மாதிரி அடுத்த 2 க்ரீன் கலர் பீஸை வந்து ஆப்போசிட்டில், அதாவது அந்த காப்பர் பீஸு முடியுதுல, அந்த முடிகிற இடத்துலேருந்து இந்த க்ரீன் பீஸ் இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த க்ரீன் பீஸ் முடிகிறதுக்கு ஆப்போசிட்லேருந்து இந்த காப்பர் பீஸ் இருக்கிற மாதிரியும் நான் வந்து கான்ட்ராஸ்ட்டாக 2 ஜிக்ஸாக்காக இருக்கிற மாதிரி வச்சு நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஒரே கலர்லேயும் பண்ணலாம், இல்லை காப்பர் க்ரீன் அந்த மாதிரியும் பண்ணலாம், அது உங்களோட இஷ்டம். இப்போ நான் எல்லாத்துலேயும் ஒரு இன்ச் அளவுக்கு ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு நான் எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணிடுறேன். நான் 1 இன்ச் எப்படி நான் ஸ்டிச் போட்டேன்னு சொல்லிடுறேன். நம்ம சென்டர் மார்க் பண்ணோம்ல, சென்டர் மார்க் பண்ணி 1 இன்ச்சு மெஷர் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இன்ச் அளவுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த 1 இன்ச்சு ஈக்குவலாக வர்ற மாதிரி நான் மெஷர் பண்ணி ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போது அந்த ப்ளவுஸ் பீஸ்லேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எடுத்து இந்த பீஸில் மேலே வச்சு நான் தைக்கிறேன், அந்த பிசுறு மறையிற மாதிரி. சரிங்களா, பிசுறு மறையிற மாதிரி இந்த மாதிரி மேலே வச்சு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கார்னரில், அதாவது நுனியில் தையல் போட்டுவாங்க. பட்டையாக போட்டிங்கன்னா அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். இப்போ நுனியில் தையல் போட்டும்போது இந்த மாதிரி தான் இந்த டிசைன் வரும். இப்போது இதுக்கு கீழே வந்து நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க அந்த பார்டரை வந்து அட்டாச் பண்ணிடுங்க. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து பேட்டர்ன் ப்ளவுஸ் மாதிரி, நீங்கள் சாதாரண காட்டன் ப்ளவுஸ் கூட இந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும். அப்போது காட்டன் ப்ளவுஸ்க்கு தைக்கும்போது மணி வைக்காதீங்க, அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நீங்கள் ஊசியிலே கோர்க்குற மாதிரி இருக்கும் அந்த ட்ரையாங்கிள் பீசஸ்லாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு பட்டு சாரிக்கு தான் இந்த மாதிரி ரெடி பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கோல்டன் கலர் மணி வந்து அந்த ட்ரையாங்கிளோட கார்னர், அந்த எட்ஜ் இருக்குல்ல முக்கோணத்தில், அதில் வந்து நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போது இதுக்கப்புறம் நான் டிசைன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்லீவோட ஷேப்பே கொடுக்குறேன். இந்த மாதிரி இல்லை பாருங்களேன், நம்ம லைனிங் வைக்கல, பிசுறு எங்கேயும் இல்லை, நீட்டாக வந்திருக்கு. பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.